கேப்டனை பார்த்து சினிமாவுக்கு வந்தவர்களும் கேப்டனை பார்த்து சினிமா ஆசை வார்த்தவர்களும் மதுரையில் பலர் உண்டு. சொக்கத்தங்கமாய் ஒரு கருப்பு தங்கம் கேப்டன் அவர்களின் நினைவுகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ள அழைக்கிறோம். தமிழ் சினிமாவின் தொடர் வெற்றியாளர் சசிகுமார் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு அன்பு கூப்பிட்டாப்புல, அண்ணே நீங்கள் வரணும் அப்படின்னு. நான் ஆடியோ ரிலீஸ்லாம் வர்றதில்லப்பா, ரொம்ப வருஷமாக என்னோடய ஆடியோ ரிலீஸ் தான் வருது, ஒரு 12 வருஷமாச்சு, எதுக்கும் போனதில்லை, ஃபங்க்ஷன் போகிறதில்ல அப்படின்னு சொன்னேன். இல்லை நீங்கள் வரணுன்னாரு. தம்பி நான் ஊருக்கு போகிறேன், துபாய் போயிடுவோங்கிட்டான்ட்டு துபாய் போகிறேன் அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் வச்சிட்டாரு. அவருக்கு தெரியும் எங்கே அடித்தா எங்கே வலிக்குன்னு தெரிஞ்சிருக்கு போக. அடுத்து ஃபோன் தம்பிகிட்ட இருந்து வந்துச்சு. செம்ம வண்டி அடித்தாப்புல. அடித்தோன்னு, தம்பி சார் வர்றேன், நாளைக்கு தானே சொல்லிட்டாப்புல, நாளைக்கு காலையில் நான் வருவேன். நான் வராமையா, கண்டிப்பாக வந்து உன்னை வார்த்தை வருவேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்படி தான் வந்திருக்கேன். அவர் ஏன்னா விஜயகாந்த் சார் இருந்தால் உரிமையாக கேட்பார் வாங்கன்னு. அவரை கேட்க விடக்கூடாதுன்னு நான் நினச்சேன். அதனால தான் அவரை வாங்கன்னு கூட கேட்க விடல அந்த டைம். ஏன்னா அதுதான் நாங்கள் வந்து விஜயகாந்த் சாருக்கு செய்கிற ஒரு இது. ஏன்னா அவர் எங்கள் மண்ணின் மைந்தர், எல்லாருக்கும் இப்போ மண்ணின் மைந்தர். எங்கள் ஊர் மதுரை, ரைஸ் மில்லு, இதெல்லாம் எனக்கு நினைவுடுது. அவரை வச்சு படம் எடுக்கணும்லாம் நாங்கள் நினச்சோம், கதையெல்லாம் சொல்ல போனப்போ. அப்போ அது நடைபெறலை. ஆனால் அவர் பையனை வச்சு எடுக்கணும்னு எனக்கு ஒன்று வந்தது. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. குற்றப்பரம்பரை அதை வந்து ஹாட் ஸ்டாருக்கு நான் எடுக்கணும்னு போகும்போது அந்த ஒரு கேரக்டர் இருந்துச்சு, வையத்துறைன்ற ஒரு கேரக்டருக்கு வந்து கருப்பான ஒருத்தர் வேணுமே. இங்கே என்னடா கருப்பான ஊரில் என்னடா, நம்ம தான் கருப்படிச்சுட்டு எல்லா படத்துலேயும் நடிச்சிட்ருக்கோம், ஒரு ஆள் வேணுமே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் நான் வந்து அதுக்கு முன்னாடி மதுரை வீரன் பார்த்துருந்தேன். அப்போ கொஞ்சம் குண்டா இதாக இருந்தார். நான் ஒரு இன்ஸ்டாவில் பார்க்கும்போது ஒல்லியா ஹைட்டாக யார் இது அப்படின்னு சொல்லி திருப்பி பார்த்தேன். அவர் டாகை வச்சுட்டு அப்படி நிற்பார். அது கண்ணாடி போட்டு நிற்கும்போது அவ்வளோ அவருடைய என்ன உழைப்புனா, உடலை அவ்வளோ அழகாக நல்லா உழைச்சி ஹைட்டும் அதை வந்து அதுக்காக பண்ணார்ல. நான் கேட்டவனே, தம்பி எப்படி தம்பி பண்ணீங்கன்னு. சார் நான் போய் இத்தனை மாதம் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி என் உடம்பை குறைச்சேன் அப்படின்னாரு. பார்த்தீங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த அவரோட ஹார்ட் ஒர்க். உடனே எனக்கு தோணுச்சு இந்த கேரக்டருக்கு இவரை தவிர வேறு யாருமே பண்ண முடியாதுன்ட்டு நான் வந்து டெஸ்ட் ஷூட் எடுக்கணுன்ட்டு கூப்பிட்டேன். இது ஹாட் ஸ்டார் கூட பண்ணலை, யாருக்கும்னா நம்ம எடுத்து பார்த்துக்குவோம் அவர் எப்படி கரெக்டாக இருப்பாரான்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்க தனியாக நம்ம 2 பேரும் தான், வேறு யாரும் கிடையாது, போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்ப்போன்னு நான் வந்து எடுத்து பார்த்தேன். அவங்க சொன்ன மாதிரி அந்த கண்ணை தான் ஃபஸ்ட்டு எடுத்தேன். கண்ணை பார்த்தோன்னே விஜயகாந்த் சார் தான் எனக்கு ஞாபகம் வந்தார். கண்டிப்பாக அந்த கண்ணில் அப்படியே இருந்தது. அந்த கண்ணை தான் நான் போஸ்டராகவே வச்சு அவங்களுக்கு காமிச்சேன், மேடத்திட்டையும் காமிச்சேன். அப்புறம் மேடத்திட்ட சொன்னேன், இவர் தான் வேணும் எனக்கு வந்து 60 நாள், என்ன இவ்வளோ நாள் டேட் கேட்குறீங்க அப்படின்னு, நீங்கள் கொடுங்க மேடம் அப்படின்னு. அவரை மூத்தவரை வேணால் அரசியலுக்கு வச்சுக்கோங்க, இவர் எங்களுக்கு சினிமாவுக்கு கொடுங்கன்னு கேட்டேன். அவங்க எந்த இதுவும் இல்லை, அவ்வளோ பணிவாக 2 பேரும். அவங்க வீட்டுக்கு போனாலும் என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து அவ்வளோ பணிவாக 2 பேரும் அவ்வளோ இதாக இருந்தாங்க. அவங்கள பார்த்து அடுத்த ஜென்ரேஷன் கற்றுக்கணும், அந்த எப்படி ரெஸ்பெக்டாக எப்படி இருக்காங்கன்றது கற்றுக்கணும். அப்புறம் மேடம் வந்து ஓகேன்னு சொன்ன பிறகு நாங்கள் வந்து அந்த படத்துக்கு இது பண்ணோம், ஒரு டெஸ்ட் ஷூட் எடுத்தோம். அவரை வச்சு இவங்களாம் நான் தான் 4 நாள் ஃபஸ்ட்டு நான் தான் படுத்தேன். அன்பு நான் தான் எடுத்தேன். 4 நாள் வச்சு நாங்கள் எடுத்தோம். அவர் கஷ்டப்படுத்தணும், அது வேறு விஷயம். அது ஒரு ட்ரெய்லர் ஷூட்டு, ஒரு ட்ரெய்லர் ஷாட்டு ஆந்திராவில் எடுத்தோம், தலக்கோணத்தில். அந்த ரிவரில் ஓடி வரணும், அது ரொம்ப கஷ்டமானது. செருப்பு போடக்கூடாது, அதில் ஓடி வரணும், குதிரை விரட்டிட்டு வரணும், குதிரையோடு ஓடி வரணும். குதிரையும் அவரும் வரும்போது 2 பேரும் ஒரே மாதிரி இருந்தாங்க. ஷாட் வைக்கும்போது அந்த குதிரை வேகத்துக்கு வந்தது எனக்கு இன்னும் அது வரலேன்னு வருத்தப்படுறேன். இந்த ட்ரெய்லரை கொண்டு வர முடியலேன்னு வருத்தமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த முடி ஹேர் ஸ்டைல் வெட்டி அவர் வெளியிலலாம் போனோடனே, ஃபங்க்ஷன்லாம் போனோடனே அன்பு பார்த்துட்டாப்புல, இது நல்லா இருக்காரே, இவரை நம்ம இது பண்ணணுமே சார். அடுத்து நான் விதை போட்டு வச்சுருக்கேன்டா, ஏன்டா என்கிட்ட கேட்குற, நான் அவரை விட மாட்டேன் அப்படின்னு. நான் தரவே மாட்டேன், நான் எவ்வளோ இது வச்சுருக்கேன் அந்த படத்துக்கு, அந்த கேரக்டருக்கு நான் முடி வச்சுருக்கேன். இல்லை சார் முடியை நாங்கள் குறைச்சிக்கிறோம் சார். முடியாதுன்னு சொன்னேன். சரி, நான் அங்கிட்டு பார்த்தா இவர் வர்றாரு, சார் முடி நல்லா இருக்குது சார். அது நான் எடுத்து வச்சுருக்கேன்ப்பா. என்னப்பா நான் பண்ணி வச்சாரன் நீங்கள் கேட்குறேன்னாரு. ஆனால் அது பண்ண முடியல. ஆனால் சந்தோஷமாக இருந்தது. சரி அன்பு, நீ 10 நாள் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி நாங்கள் டேட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு விஷயந்தான் சொல்லணும், அவர் படம் ரிலீஸ் ஆகலை, ஆனால் இத்தனை பேர் இருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் உங்களோட வெற்றி. படம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு வெற்றி வந்து எந்த நடிகருக்கு பண்ணுறாங்க, ஒரு படம் வந்து அடுத்த படம் தான் வரும். இத்தனை பேர் உங்களை அடுத்து வச்சு படம் பண்ணுறாங்களே, இதுதான் உங்களோட வெற்றியாக பார்க்குறேன். ரொம்ப டெடிகேட்டிவானது. ஆனால் நாங்களாம் பார்த்துருக்கோம், சும்மா யாரும் சொல்லலை. உண்மையிலே
அந்த டெடிகேஷன் அவருக்கு அவ்வளோ இருந்தது. ஏன்னா விஜயகாந்த் சாரை பார்த்தா எங்களுக்கெல்லாம் இன்ஸ்பிரேஷன். நாங்களாம் அவரோட ஒர்க் பண்ணல, அவரோட பயணிக்கிற எங்களுக்கெல்லாம் இல்லை. ஆனால் அவர் கேள்விப்பட்டிருக்கோம். நாங்கள் வந்து டைரக்ஷனாக வரும்போது, நான் கம்பெனி ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும்போது எல்லாம் ஒன்று சொல்லும்போது, விஜயகாந்த் சார் ஆஃபீஸ்க்கு போனால் எப்போ வேணாலும் சாப்பாடு கிடைக்கும், எப்போ வேணாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு தான் கிடைக்கும் அப்படின்னாங்க. அப்போ நான் என் கம்பெனியில் சொன்னேன், சார் ஆஃபீஸில் எப்படி இருந்தாலும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஜென்ரேஷனுக்கும் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அவர் சாப்பாடு போட்டது இன்னும் வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா, அது தொடருதுன்னா பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது. இதை நம்ம பண்ணணும்னு சொல்லி அவர் எனக்கு இன்ஸ்பிரேஷனாக அந்த இதில் இருந்தார். அதுக்கு வந்து ரொம்ப இது சுதீஷ் சார் சொன்னார், விஜயகாந்த் சார் மாதிரி தம்பியை பத்திரிக்கையாளரும் மக்களும் அடுத்து அவரை ஏற்றி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சார், தமிழ்நாடு மக்கள் ரொம்ப சென்டிமெண்ட்டான ஆளு சார். யார் சென்டிமெண்ட் பீப்புள் சார். நாங்கள் எப்படி விஜயகாந்த் சாரை வந்து அப்படி தூக்கி வச்சு தமிழ்நாட்டுக்கு கொண்டாடிச்சோ அதே மாதிரி அடுத்து சண்முக பாண்டியனை கண்டிப்பாக தமிழ்நாடு மக்கள் கைவிட மாட்டாங்க சார், தூக்கி கொண்டாடுவாங்க சார். இது உறுதி சார். பெரிய இடத்துக்கு போகிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஹைட்டில் இந்த மாதிரி ஒரு கருப்பான ஒரு ஹீரோ கிடையாது சார். நாங்கள் கருப்பாக இல்லை சார், அந்த மாதிரி கிடையாது. அவர் வந்தது எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் சார். அதுதான் எடுத்துகிட்ருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னால் வந்து அவரை வச்சு படம் லேட்டாகுது, தாமதம். கண்டிப்பாக அந்த குற்றப்பரம்பரை எடுக்கும்போது அந்த கேரக்டருக்கு அவர் தான் வருவார். அவரை வச்சு தான் நான் எடுப்பேன். வேறு யாருமே அது கிடையாது. நாங்கள் வச்ச விதை வளர்ந்துருக்கு. இத்தனை பேர் நாங்கள் அவரால் பயன்படுத்தி அதை அறுவடை பண்ணுறோம். இந்த படம் கண்டிப்பாக படைத்தலைவன் பெரிய வெற்றி அடையும். அது அன்புக்கும் ப்ரொடியூசர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கேமராமேன் சதீஷ் சார், அவரோட ஒரு படம் நான் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப அற்புதமான ஒரு கேமராமேன், டெடிகேட்டிவாக ஒர்க் பண்ணுவார். அவர் ஒர்க்கையும் பார்த்துருக்கேன், ரொம்ப அற்புதமாக பண்ணுவார். இந்த படத்தில் பணியாற்றிய எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அவரை வாழ்த்த வந்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இந்த படம் வெற்றி விழாவில் சந்திப்போம். நன்றி மேடம், ரொம்ப நன்றி மேடம். பையனை எங்களுக்கு கொடுத்ததுக்கு அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அவ்வளோ அழகாக அவங்கள வளர்த்துருக்காங்க, அவ்வளோ டிசிப்ளின் பண்ணியிருக்காங்க. அது கண்டிப்பாக ஜெயிப்பார் மேடம். மக்களோட மனசு தான் ஜெயிப்பார், வெற்றி பெறுவார் மேடம். நன்றி. கேப்டன் என்ற வார்த்தையையும் அவர் வாழ்ந்த வாழ்க்கையையும் ஒருபோதும் ஆற்றாது. சோகம் தன்னை தாக்கி தரையில் விழச் செய்யும் போதும் மீண்டும் எழச் செய்யும் வலிமை இப்போதும் இவருக்குண்டு. மகன்களின் எதிர்காலம் நட்சத்திரங்கள் நிறைந்த வானத்தை காட்டும் ஒரு தாயின் புன்முறுவல் இங்கே. அழுவதற்கு ஒரு தோள்பட்டை தேடும் ஆண் மகன்களுக்கு வார்த்தெடுத்த வைர கம்பிகளாக வலிமை ஊட்டும் மாணிக்க தாயாக பிரேமலதா. கண்ணியத்தையும் தன் கட்சியையும் சோர்வுறாமல் மீட்டெடுப்பவர். மனம் சுமக்கும் கண்ணீருடன் மகன்களின் வெற்றிக்காக காத்திருக்கும் தேமுதிக தலைவர் மதிப்பிற்குரிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பேச அழைத்து பெருமை கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். படைத்தலைவனுடைய ஆடியோ ரிலீஸுக்கு இங்கு வந்திருக்கும் பத்திரிகை சகோதரர்களுக்கும், யூடியூப் சேனலை சேர்ந்த அனைத்து சகோதரர்களுக்கும், எங்கள் உயிரில் கலந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும், மகளிர் அணி சகோதரிகளுக்கும், மேடையிலே வீற்றிருக்கும் கேப்டனுடைய திரைப்படங்களை டைரக்ட் செய்த மூத்த சகோதரர் கஸ்தூரி ராஜா அவர்களுக்கும், ரமணா படத்தை டைரக்ட் செய்த முருகதாஸ் அவர்களுக்கும், வீரம் விளஞ்சமன் அவர் யாருன்னா கஸ்தூரி ராஜா சார், இங்கே சிவா சார் இருக்காரு. கேப்டனின் தம்பியாக பல ஆண்டு காலம் வாழ்ந்தவர் சிவா. என்னுடைய அன்பு சகோதரர் சுதீஷ் அவர்களுக்கும், இந்த படைத்தலைவனில் யாரெல்லாம் உழைத்தீர்களோ அனைத்து ப்ரொடியூசர்ஸ்க்கும், எஸ்பெஷலி கேமராமேன் அவர்களுக்கும், இந்த படத்தினுடைய ஹீரோயின் அவர்களுக்கும், அவரது தாயார் அவர்களுக்கும், இந்த படத்தினுடைய டைரக்டர் அன்பு அவர்களுக்கும், இந்த மேடையிலே வீற்றிருக்கும் என்னுடைய 2 புதல்வர்களுக்கும் கேப்டன் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். தேர்தலில் அரசியல் மேடைகளில் நான் பேசியதை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. சினிமா ஃபங்க்ஷனில், அதுவும் ஒரு ஆடியோ லான்ச்சில் பேசுகிறது இதுதான் நான் ஃபஸ்ட் டைம்.
சகாப்தம் படம் வந்து ரிலீஸ் ஆனப்போ கேப்டன் இருந்தாங்க. அப்போது என்னை வந்து பேச சொல்லி அழைச்சார். நான் சொன்னேன், இல்லை இது சினிமா, அதனால் நீங்கள் மற்றவங்கெல்லாம் டெக்னீஷியன்ஸ்லாம் பேசட்டுங்க, நான் பேசலை அப்படின்னு சொன்னேன். மேபி அது தப்போ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா கேப்டன் வந்து ஒரு அம்மாவா நீ வந்து அவனை வந்து ஸ்டேஜில் நீ வாழ்த்தணும் அப்படின்னு கேப்டன் சொன்னார். அன்றைக்கி சரி சினிமா ஃபங்க்ஷனில் நம்ம எதுக்கு பேசணும் அப்படின்னு நினச்சேன். பட் நான் இன்னைக்கு சொல்கிறேன், சண்முக பாண்டியன் அம்மாவா மட்டும் கிடையாது, உங்கள் அன்பு சகோதரியாக கேப்டன் பெற்றெடுத்த சண்முக பாண்டியனை இனிமேல் உங்களிடம் நான் ஒப்படைக்கிறேன். பத்திரிகை நண்பர்களிடமும் தமிழக மக்களிடமும் நான் வந்து சினிமா துறையை சேர்ந்த அனைவரிடமும் அவரை நான் வந்து ஒப்படைக்கிறேன். எல்லாரும் பேசுவாங்க, நிறைய நான் பார்த்துருக்கேன். கேப்டன் கூட 33 வருஷம் வாழ்ந்திருக்கேன். கேப்டனை பற்றி பேசுறது இன்னைக்கு அவர் மறைவுக்கு பிறகு டெய்லி அத்தனை யூடியூப்ஸ்லையும் கேப்டனுடைய பழைய காலிய நினைவுகள் பேச்சுக்கள் எல்லாம் வரும்பொழுது கேப்டன் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார் நிறைய விஷயங்கள் நான் பார்க்குறேன். கேப்டனுடைய 2 புதல்வர்கள், கேப்டனுக்கு 2 தொழில், ஒன்று சினிமா, இன்னொன்று அரசியல். கேப்டனும் நானும் இது அவங்க 2 பேரும் பிறந்த போதே முடிவெடுத்த ஒரு விஷயம். அப்பாவின் பாதையில் சிங்கப்பாதையில் விஜய் பிரபாகர் அவர்களும், யானை பாதையில் இளையவர் சண்முக பாண்டியன் அவர்களும் அவங்க அப்பாவுடைய கனவு லட்சியத்தை நிச்சயமாக வென்றெடுப்பார்கள் என்பதில் ஒரு அம்மாவை எனக்கு எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா கேப்டன் நானும் அவங்கள அப்படி தான் வளர்த்துருக்கோம். கேப்டன் சொல்லுவார், சொல்லி சொல்லி வளர்ப்பார். பிரபாவை வந்து அண்ணான் தான் சொல்லணும், தம்பி. அது மட்டும் என்னைக்கு கடைசி வரைக்கும் அவர் ஒத்துக்கல. அதையும் இன்னைக்கு வரைக்கும் சண்முக பாண்டியன் அதை கரெக்டாக கீப் அப் பண்ணுறாரு. ஏன்னா அந்த பாண்டிங், அந்த ரெஸ்பெக்ட், அது இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் ஒற்றுமையாக பல சாதனைகளை செய்ய முடியும் என்பதில் கேப்டன் உறுதியாக இருந்தார். அதையே பிள்ளைகளுக்கும் நாங்கள் சொல்லி கொடுத்து அவங்கள வளர்த்துருக்கோம். நீங்கள் எல்லோரும் சொன்னீங்க, டவுன் டு எர்த்தாக இருக்காங்க, அப்பா மாதிரியே உதவி செய்கிறாங்க, எல்லாரோடையும் சகஜமாக பழகுறாங்க அப்படின்னு. இன்னைக்கு இல்லை, இன்னும் எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் உச்ச நட்சத்திரமாக சண்முக பாண்டியன் அவர்கள் வந்தாலும் இன்னைக்கு எப்படி உங்கள் அத்தனை பேரிடமும் எளிமையோடும் உங்கள் அன்பு சகோதரர் போல டவுன் டு எர்த்தாக இருக்காரோ அப்படி தான் இருப்பார். ஏன்னா சின்ன கை குழந்தை கேப்டன் மேக்கப் போடுவார். நான் 6 மணிக்கெல்லாம் கேப்டன் கிளம்புவார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 9 o'clock வித் மேக்கப் ஷூட்டிங்கில் இருக்கணும்னா 6 o'clock இறங்கி கீழே வந்துடும் எங்கள் ரூம் மேலே. கை குழந்தை அவனை தூக்கிட்டு நானும் கீழே வந்துடுவேன். ஏன்னா அவருக்கு நான் டிஃபன் கொடுக்கணும், அவருக்கு வேண்டிய எல்லாம் செய்யணும்னு. அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பான் அவங்க அப்பாவை. அப்போ ரொம்ப கைக்குள்ள அழுவான், ரொம்ப ஜாஸ்தி. எதுக்கு இவன் அழுகிறான், மூக்கில் லைட்டாக அப்புறம் ஒழுகும் அவருக்கு. கிளம்புவார் ஷூட்டிங்க்கு. நான் சொல்கிறேன், அதெல்லாம் எனக்கு நினச்சா எந்த சங்கோச்சமும் கிடையாது. மூக்கில் ஒழுங்கும், மேக்கப் போட்டிருப்பார், ட்ரெஸ் போட்டிருப்பார். வண்டி ஏற போகும்போது அப்படியே அவன் தாவான். அப்படியே அழகாக அந்த மூக்கை தொடச்சி விட்டு கண்ணை தொடச்சி விட்டு ஒரு முத்தம் கொடுத்துட்டு தான் போவார். அதே மாதிரி தான் விஜய் பிரபாகர். ஏன் அதை சொல்கிறேன்னா, ஒரு அப்பாவாக அவ்வளோ ஒரு ஆசையாக பிள்ளைகளை வளர்த்தார் கேப்டன். இன்றைக்கி 2 பேரும் இன்றைக்கி அவங்க அப்பா இல்லாததை ரொம்ப 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 மிஸ் பண்ணுறாங்க. இங்கே கேப்டன் இல்லைன்னு நான் நினைக்கவே இல்லை. இங்கே தான் இருக்கார் கேப்டன். இந்த ஆடியோ ஷோவில் இன்றைக்கி ஆடியோ லான்ச்லேயும் இங்கே தான் கேப்டன் இருக்கார், நம்மோட தான் இருக்கார். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இந்த இடத்தில் கேப்டன் இருந்து அவருடைய நல்லாசியுடன் அவருடைய வாழ்த்துக்களுடன் தான் இந்த ஆடியோ லான்ச் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதே மாதிரி சண்முக பாண்டியனை பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஷன் இருக்கும் ஏதாவது வாழ்க்கையில். ஆனால் அவனை அறியாமல் ஃபோனில் ரொம்ப சிரித்து பேசிக்கிட்டு இருந்தாலே நான் கேட்பேன், யார் அன்பு கூட பேசிக்கிட்டு இருக்கியா அப்படிம்பேன். ஏன்னா அந்த அளவு டைரக்டருக்கும் அவருக்கும் அப்படி ஒரு பாண்டிங். அவரோட ஸ்ட்ரெஸ் பிளஸ்டர் வந்து சண்முகா வந்து மனசு விட்டு பேசுகிறது யாருன்னா அன்பு. ஸோ அந்தளவு வந்து அவங்க 2 பேருடைய புரிதல் இருக்குது. இப்போது அடுத்த படம் டைரக்டர் எங்கள் அம்மா உங்களுடைய பெரிய ஃபேன் சார். ஊதா கலரு ரிப்பன் அப்படின்னு போட்டாலே போதும். எங்கள் அம்மா 85 வயசு, இன்றைக்கும் எந்திரிச்சு உட்காந்து பார்ப்பாங்க.
நான் இதை சார் வந்து கதை சொல்ல வரும்போது வீட்டுக்கு வரும்போதே நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் சசிகுமார் சார், அவரும் வீட்டுக்கு கதை சொல்ல வரும்போது அவருடைய அந்த டவுன் டு எர்த் அங்கே பார்த்தேன் வீட்டில். சசிகுமார் சார், நீங்கள் சொல்லியிருக்கீங்க குற்ற பரம்பரை நிச்சயமாக வரும் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஹாட் ஸ்டார் மூலியமாக வருதோ இல்லையோ, அது வெப் சீரீஸாக வருதோ இல்லையோ, அதை ஒரு திரைப்படமாக நாம் அனைவரும் சேர்ந்து நிச்சயம் எடுப்போம்ன்றதை இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு நான் உறுதியளிக்கிறேன். உங்களுடைய படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதுக்கு உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை சொல்கிறேன். அதே மாதிரி தான் நம்மளுடைய ரமணா டைரக்டர், அவருடைய திருமணத்துக்கு போயிட்டு வந்து தான் கட்சியே ஆரம்பிச்சு. அதனால் எல்லாருமே கேப்டனோட பாண்டிங் தான். இதில் யாருமே கேப்டன் உடைய அந்த நட்பு இல்லாமல் யாருமே கிடையாது என்பது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். விஜய் பிரபாகர் தம்பி வந்து ஸ்டோரி சொல்லும்போது அவரும் உட்காந்து கேட்பார். ஸோ நான் ஒரே ஒரு விஷயந்தான் சொல்கிறேங்க. படைத்தலைவன் ஒரு அனிமலுக்கும் ஒரு மனிதருக்கும் இருக்கின்ற அந்த அன்பின் பாலம். ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம டாக் வளர்க்குறோம், பெட் அனிமல்ஸ் இருக்குது. வீட்டில் எப்போவுமே கேப்டனும் சரி, நானும் சரி, பிரபாஷமும் எல்லாமே ஒரு பெட் லவர்ஸ். நம்ம வீட்டில் எவ்வளோ டாக்ஸ் இருக்குன்றது உலகத்துக்கு தெரியும். அவங்க அன்பாக வளர்க்குற கிளி எத்தனை இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். மீன் இருக்குது. அதே மாதிரி சண்முக பாண்டியனுக்கு ஒரு லக்கு, மதுரை ஃபஸ்ட்டு சகாப்தம் பண்ணார். அவங்க மாமா ப்ரொடியூசராக இருந்து வல்லர் அவர் சுதீஷ் எடுத்தது. அடுத்தது மதுரை வீரன். அதில் பார்த்தா ஒரு ஜல்லிக்கட்டு காலை. இதில் எப்படி வந்து தம்பி எப்படி யானையோடையே பழகிறாரோ அது மாதிரி அந்த ஜல்லிக்கட்டு காளையோடையே அவ்வளோ ஒரு பாண்டிங்காக தம்பி பழகியிருக்கார். அப்போது அம்மா நம்மளும் ஒரு ஜல்லிக்கட்டு காளையை வாங்கணும், வளர்க்கணும். அவங்க கேட்டால் நான் நோவே சொல்ல மாட்டேன். கேப்டன் கேட்டாலும் நான் நோ சொல்ல மாட்டேன், பசங்க கேட்டாலும் நான் நோ சொல்ல மாட்டேன். ஏன்னா யாரெல்லாம் ஒருவர் பெட் லவர்ஸாக இருக்காங்களோ அவங்க அத்தனை பேரும் நல்லவர்களாக தான் இருப்பாங்க. ஒரு வாயில்லாத ஜீவன் மேலே அன்பு வைக்கக்கூடியவர்கள் அப்படின்னா அவங்க உண்மையிலேயே நல்லவர்களாக இருந்தால் தான் அது முடியும். இதுதான் உண்மை. இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதனால் கேப்டன் கள்ளழகரில் நடித்தப்போ அந்த யானையோட அவ்வளோ அவருக்கு பாண்டிங் ஆயிடுச்சு. என்கிட்ட ஃபோனில் கேட்டார், நான் கூப்பிட்டு வந்துடுவா வீட்டுக்கு அப்படின்னாரு. தாராளமாக உங்களுக்கு பிடிச்சா கூப்பிட்டு வாங்க, பட் நம்ம வீடு சின்ன வீடு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு கிரவுண்டு வீடு, அதில் எப்படிங்க நீ யானையாக நம்ம வச்சுருக்கிறதுன்னு. ஆனால் அதே தான் சண்முக பாண்டியன் படைத்தலைவனில் நடிச்சுட்டு 5 யானை. அதில் வந்து மணியன் அவருக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. இன்னொரு யானை பேர் பிரேமாவா ஏதோ சொல்லி புஜ்ஜியா அது சொல்லுவார். அது எல்லாமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சுமா, நீங்கள் எஸ் சொன்னால் நான் கூப்பிட்டு வந்துடுறேன் ஏதாவது ஒரு யானையான்னு. நான் இது வரைக்கும் சொல்லலை, இப்போ சொல்கிறேன். சண்முக பாண்டியனுக்கும் என் கேப்டனுக்கும் சொல்கிறேன், உறுதியாக ஒரு யானை நம்ம வாங்குவோம். அது நீங்கள் எப்படி நீங்கள் டாக்ஸை வளர்க்குறீங்களோ அது மாதிரி நீங்கள் வளர்க்கணும். ஏன்னா அது அவருடைய விருப்பம், சண்முகாவுடைய விருப்பம். இன்றைக்கி அதை வந்து நான் ஒரு விநாயகருடைய அடையாளமாக தான் பார்க்குறேன். முருகர் எப்பயுமே அண்ணன் கணேஷாவை கும்பிட்டுட்டு தான் எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்குவார். அதே மாதிரி தான் இவங்களும் சண்முகாவும் விஜய் பிரபாகர் கிட்ட சொல்லி அந்த அன்போடு அவர்கிட்ட பிளெஸிங் வாங்கி தான் கிளம்புவார். அந்த மாதிரி ஒரு அன்பு அவங்களுக்குள்ள சின்ன வயசுலேருந்தே இருக்குது. அதனால் நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக மாறும். அன்பு வந்து சொல்கிற எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இந்த மூவி ரிலீஸ் ஆக எனக்கு தெரியும். பொங்கல் வெளியீடுன்னு போட்டாங்க. நான் அப்போ கூட சொன்னேன் விரைவில் போடுங்க. இல்லை கண்டிப்பாக வந்துடலாம் மேடம்னார். சரி உங்கள் நம்பிக்கை. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்தது என்பது எல்லாருக்கும் தெரியும். ஒரு திரைப்படம் எடுத்து முடித்து அதை ரிலீஸ் பண்ணுவதற்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். கேப்டன் எத்தனை பேருக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு, எவ்வளோ திரைப்படங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு, எத்தனை டெக்னீஷியன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஒரு படம் ரிலீஸ் ஆனதான் அதை நம்பி வாழ்கின்ற அத்தனை ஆயிரம் குடும்பங்கள் நல்லா இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. சினிமா நல்லா இருந்தால் அதை நம்பி இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள் நல்லா இருப்பாங்க. அதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம். கேப்டன் கூடயே இருந்து சினிமானா என்ன என்பது நாங்கள் நல்லா உணர்ந்திருக்கோம். நிச்சயமாக கேப்டன் விட்டுட்டு சென்ற அந்த இடத்தை அரசியலில் விஜய் பிரபாகரும் சினிமா துறையில் சண்முக பாண்டியனும் கேப்டன் மாதிரி இருந்து நிச்சயமாக அனைவருக்கும் அதே மாதிரி இருப்பாங்க என்பதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் வேண்டாம்.
எனவே நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, கேப்டனுடைய ஆசீர்வாதத்தாலும் இங்கு வந்திருக்கின்ற அனைத்து நல்ல ஒழுங்கலினுடைய ஆசீர்வாதத்தோடும் படைத்தலைவன் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையணும் சொல்லி கேப்டனையும் கடவுளையும் நான் வேண்டிக்கிறேன். மீண்டும் மாபெரும் ஒரு வெற்றி விழாவில் உங்களை சந்திப்பேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். அன்பை மட்டுமே அடைமழையாய் பொழிந்த அப்பாவை இழந்த தவிப்பு, அண்ணன் தம்பியும் அழுது தீர்த்த இரவுகள், ஆயிரம் ஆயிரம் வந்து போன கனவுகள், நெஞ்சில் புதைந்திருக்கும் பல நூறு சோகங்கள், வழிகள் மறையும் இனி மாறும். நம்பிக்கை வையுங்கள், எதிர்கால அரசியலில் தனக்கான சாம்ராஜ்யத்தை இவர் உருவாக்குவார். என்னுயிர் தோழா எழுந்து வா, தம்பி புகழ் பேச பறந்து வா. கட்சியின் இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகரன் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஆட் மேன் அவுட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு இருக்குது. ஏன்னா மாமாவும் சரி ப்ரொடியூசராக இருந்து அரசியலுக்கு வந்திருக்காங்க, அம்மாவும் சரி சின்ன வயசுலேருந்து சின்ன வயசுல கல்யாணத்து ஆரம்பத்துலேருந்து அப்பாவோட பல கதைகள் கேட்டிருக்காங்க, எல்லாத்துலேயும் இருந்து அரசியலுக்கு வந்தாங்க. ஆனால் நான் எந்த விஷயமும் இல்லாமல் கேப்டனை மட்டுமே பார்த்து ஒரு ரசிகராக, கேப்டன் எப்படி எங்கள் அப்பாவை தாண்டி ஒரு ரசிகராக சின்ன வயசுல நான் அப்பாவை நான் பார்த்துட்டு இருப்பேன். இந்த வாட்டி என்னை ஒரு சினிமா மேடைக்கு கூப்பிட்டு பேச வைக்கும்போது உண்மையிலேயே எனக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்குது, ஷையாக இருக்குது. நீங்கள் இங்கே இருக்கணுமா நான் அப்படின்ட்டு எனக்கு இருக்குது. இருந்தாலும் சண்முக பாண்டியன் ஒரு அண்ணன் இருக்கிறதுனால அப்பா எப்பயுமே சொல்லுவார், அண்ணன் தம்பிங்க எப்பயும் ஒற்றுமையாக இருக்கணும்ன்ட்டு. எங்கள் அப்பாவோட வார்த்தைக்கு மதித்து அதனால் இன்றைக்கி வந்து என் தம்பிக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும்னு இந்த வந்திருக்கேன். படைத்தலைவன் படம் ஆரம்பத்திலேருந்து கதை கேட்கறதுலேருந்து நம்ம பார்த்திபன் சாராக இருக்கட்டும், அன்பு சாராக இருக்கட்டும், எல்லோரும் வந்து கதை சொல்கிறதுலேருந்து நானும் தம்பியும் இந்த கதைகள் கேட்டிருக்கோம். உண்மையிலேயே ஒரு நல்ல படம், நல்ல கதை. படைத்தலைவன் நிச்சயம் எல்லாரும் சொல்கிற மாதிரி தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு படமாக படைத்தலைவன் இருக்கும். ஏன் இதை சொல்கிறேன்னா, யார் எப்படி சொல்கிறாங்க எனக்கு தெரியல. நான் எப்பயுமே சொல்லுவேன் எல்லா மேடையிலும், எங்கள் அப்பாவோட ஃபஸ்ட்டு ஃபேன் நான் தான் அப்படின்றத தான். கேப்டன் பிரபாகர் அப்போ இருக்கும், இந்த விஜய பிரபாகர் பிறந்தேன். அதனால் எப்பயுமே நான் ஃபஸ்ட்டு ரசிகர் அப்பாவுக்கு நான் தான் சொல்லுவேன். அதே மாதிரி ஷம்முக்கும் ஒரு ஃபஸ்ட்டு ரசிகராக நான் தான் சொல்லுவேன். ஏன்னா அவன் பண்ண சகாப்தமாக இருக்கட்டும், மதுரை வீரனாக இருக்கட்டும், இப்போ பண்ண படைத்தலைவனாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் வர கொம்பு சிவியாக இருக்கட்டும், எத்தனையோ படங்கள் பண்ணாலுமே அந்த சகாப்தம் படம் பண்ணும்போது மலேசியாவில் ஒரு ஷூட் பண்ணும்போது 100 ஃபீட்லேருந்து ஆக்ஷன் நாங்கள் கேப்டன் வந்து இல்லை டூப்லாம் போடலாமா என்னென்னு கேட்டுட்ருக்காரு. இவர் ஜம்ப் பண்ணிட்டான் மேலேருந்து, எந்த பயமும் இல்லாமல். ஒரு 19 வயசு பையனாக இருக்கும்போது எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் அங்கேருந்து ஜம்ப் பண்ணிட்டாப்புல. ஸோ அப்பாவுக்கே வந்து பயம் வந்துருச்சு. என்ன நீ பார்த்து குதிச்சிட்ட, நான் டூப் போடலாம் ஏதாச்சும் ரோப் கட்டலான்னு நீ பார்த்து தைரியமாக குதிச்சிட்ட அப்படின்ற போது ஷம்மு சொன்னாப்புல, கருப்பணிலா படத்தில் ஹெலிகாப்டர் நீங்கள் ரோப்பே இல்லாமல் தொங்கிட்டு வந்தீங்களே, அது எங்களுக்காக பண்ணும்போது உங்கள் மகன் நான் வரும்போது உங்களுக்காக நான் 100 மாடியிலும் குதிக்கிறது எனக்கு என்ன, எனக்கு எந்த அச்சமும் இல்லை, உங்களுக்குள்ள அதே ரத்தம் தான் எனக்குள்ளேயும் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு ஷம்மு சொல்லும்போது உண்மையிலே அந்த இடத்துல நான் வேந்து பார்த்தேன். அதே மாதிரி சகாப்தம் ஒவ்வொரு ஷாட்டுமே தம்பி எப்படிலாம் ஃபைட் பண்ணியிருக்கான்ட்டு எனக்கு தெரியும். கேப்டன் எங்கேயும் போல, அவர் படத்தில் நீங்கள் பாருங்கள், கேப்டன் திரையில் தெரிவார். நம்ம மாமா சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு படம் சகாப்தம் கார்த்திக் ராஜா சார் இசையமைச்சிருக்காரு. இந்த படம் இசைஞானி இளையராஜா சார் இசையமைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொம்பு சிவி யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காங்க. கேப்டன் சொல்லுவார், ஃபஸ்ட்டு படம் எனக்கு எந்த மியூசிக் டைரக்டர் வேணால் எனக்கு ராஜா சார் ஃபேமிலியிலேருந்து தான் ஒருத்தர் இசையமைக்கணும் அப்படின்னு சொன்னால்தான் அன்றைக்கி கார்த்திக் ராஜா சார் இருந்தார். இன்றைக்கி இசைஞானி இளையராஜா சார், நெக்ஸ்ட்டு யுவன் சங்கர் ராஜா சார். இது ஒரு பிளெஸ்டாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இளையராஜா சார் வந்து சத்ரியனாக இருக்கட்டும், எத்தனையோ பிஜிஎம் கேப்டனுக்கு போட்டு இன்றைக்கும் நம்மளுக்கு அந்த இன்ஸ்டாகிராமில் ரீல் பார்க்கும்போது இன்றைக்கும் நம்மளுக்கு நரம்பு முறுக்கி ஏறும். ஜிம்முக்கு போகிறப்போ அந்த சத்ரியன் பிஜிஎம் கேட்டு தான் இன்றைக்கும் நம்ம போவோம். அந்த மாதிரி எவர்கிரீன் சாங்ஸ் கொடுத்துருக்கார். இன்றைக்கி அடுத்த தலைமுறையாக வர சண்முக பாண்டியனுக்கு அவர் கொடுக்கறது வந்து எனக்கு ஒரு பிளெஸ்டான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். அதே மாதிரி இந்த மேடையில் இருக்கும் எல்லாருமே என்னோட சீனியர்ஸ், எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அதனால் உங்கள் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் கேட்குறது, ஷம்முவை பிளெஸ் பண்ணுறதுக்காக தான் எல்லாருமே இங்கே வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே இந்த நேரம் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
முருகதாஸ் சார் வந்து நான் சின்ன வயசுலேருந்து ரமணா படத்துலேருந்து நான் பார்த்துட்டு இருந்திருக்கேன். முதல்ல கஜினி ஹிந்தி படம் லான்ச் ஆகும்போது ஆடியோ லான்ச் பண்ணிவிட்டு அந்த சிடியை வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தார். அப்புறம் 2 பேருமே கேப்டன் தரையில் உட்காந்து அந்த படத்தை பார்த்துட்டு இருந்தார். அப்போ முருகதாஸ் அண்ணனும் தரையில் உட்காந்து அந்த சாங்ஸ் எல்லாமே போட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அந்த அனுபவம் எனக்கு இருக்குது. பொன்ராம் சாரும் சசிகுமார் சாரும் இப்போ தற்சமயமாக சண்முகோட படம் பண்ணுறப்போ பழக ஆரம்பித்தேன். உண்மையிலேயே எப்படி நீங்கள்லாம் கேப்டனை சொல்கிறீங்களோ அதே மாதிரி நான் சசிகுமார் சார் நான் பார்க்குறேன். ரொம்ப டவுன் டு எர்த்தாக அவர் பழகிறதும், அவர் என்கிட்ட சில டாக் விஷயங்கள்லாம் என்கிட்ட பேசுகிறதும், அந்த மாதிரி பல விஷயங்கள் சசிகுமார் சார் நான் பார்த்துட்ருக்கேன். அதே மாதிரி நான் எந்த பொன்ராம் சார் படம் கொம்பு சிவிக்கு போகும்போது கூட செட்டில் பொன்ராம் சார் வந்து அவ்வளோ ஆக்டிவாக அந்த ஷார்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருந்தார் ஒரு போலீஸ் செட்டப்பில். அங்கே போய் பார்க்குறப்போ எனக்கு ஒரு தனி மரியாதை கொடுத்து என்னையும் அரவணைச்சு அந்த இடத்துல உட்கார வச்சு என்னையும் இப்படி பாருங்கள் தம்பி இப்படி நடிக்கிறார், இந்த ஷாட் இப்படி இருக்கு, எனக்கு ஒவ்வொன்றுமே சொன்னார். அதனால் பொன்ராம் சாருக்கும் நீங்கள் வந்திருக்கு நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கேப்டன் எப்பயுமே சொல்வார், நீங்கள் ஆர்டிஸ்ட் மேலே ஸ்பெண்ட் பண்ணுறதோட ஃப்ரேமில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு படமும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி படைத்தலைவன் பார்க்கும்போது ஒளிப்பதிவாளர் சதீஷ் சார் வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் உண்மையிலேயே சூப்பராக செஞ்சுருக்காரு. நேரத்தில் அவருக்கும் நான் என்னோடய விஷஸ் நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பார்த்திபன் அண்ணன் கதை சொல்லிட்டு வரும்போது முதல்ல அவர் நட்பே துணை முடிச்சுட்டு வந்து கதை சொல்கிறப்போ அவர் மேடையில் என்ன பேசணும் அதே தான் வீட்லேயும் சொன்னார். கேப்டன் பிரபாகர்னு டைட்டில் வச்சுருக்கேன்ட்டு, அது கிடைக்கலன்ட்டு. அது கேப்டன் பிளெஸிங்கான்னு தெரியல, அது எங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன் அந்த டைட்டில் ஃப்யூச்சரில். அதே மாதிரி அன்பு அண்ணன் ஆரம்பத்திலேருந்து ஷம்மு ஒரு தம்பியாகவே அவர் பார்த்துட்டு இருந்திருக்கு, அவர் ஹீரோவாக பார்க்கல. அதே மாதிரி ஷம்மு அன்பு அண்ணனோட ஒரு பிரதராக தான் பழகிட்டு இருந்தாங்க. எப்போ ஃபோன் போட்டாலும் சொல்லுங்கள் பிரதர், என்ன பிரதர் எந்த விஷயம் எப்போ வரணும் ஷாட்டுக்குன்னு, இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே 2 பேருமே ஒரு பிரதர்லி ஃபீலிங்காக பேசிகிட்டு இருந்தாங்க. அது ஒரு வெளிப்பாடு தான் அந்த ஃப்ரேமில் அவங்களுக்கு தெரியுது. ஷம்மு எவ்வளோ உழைச்சிருக்காரோ அவர் சொல்கிறது ஒரு அண்ணன் போல் சொல்கிறதுன்னு தம்பி அங்கே கேட்டிருக்காரு. அதே மாதிரி கஸ்தூரி ராஜா சார் அவர் இந்த படத்தில் உண்மையிலேயே நல்லா நடிச்சிருக்காரு. என் வீரம் வளைஞ்ச மண்ணிலேருந்து எனக்கு அவர் தெரியும். அந்த கஸ்தூரி ராஜா அப்படின்ற பேர் எப்படின்னா திருப்பதியில் ஷூட்டிங் ஃபுல்லாக அங்கே போயிட்டுருக்கோம். அப்போ வந்து அந்த பேர் எனக்கு கேட்டுகிட்டே இருக்கும். அந்த பேர் எனக்கு ஆழமாக மனசில் பதிஞ்சிருச்சு. பிறகு தனுஷாரும் செல்வராகவன் அண்ணனும் வரும்போது கஸ்தூரி ராஜாவோட அப்பா அப்படின்னு வரும்போது இன்றைக்கி அவர் ஷம்மு கூட நடிக்கிறப்போ அதுவும் ஒரு பெருமையான விஷயமாக அதை நான் கருதுகிறேன். ஃபைனலாக ஹீரோயின் என்னை பிரபா அண்ணான்ட்டிங்க, எனக்கு ஒன்றும் அவ்வளோ வயசு இல்லை. நீங்களும் இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்கீங்க. கேப்டன் நீங்கள் பார்க்க ஆஃபீஸ் வரும்போது உங்களை நான் சந்தித்தேன். உங்களுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். நீங்கள் பிரபா ப்ரோ இல்லை இந்த மாதிரி எல்லோரும் கூப்பிடுங்க. இன்னும் அதனால் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் என்னோட நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசியாக கேப்டன் ஃபேன்ஸுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். அந்த கடைசியில் அந்த கேப்டன் கண்ணு காமிக்க போது எனக்குலாம் அழுக வந்துருச்சு. ஆனால் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு சிரித்த முகத்தோடு நிற்கிறேன். நான் அரசியல் மேடையில் சொன்னது தான் DMDK 2.0 ஸ்டார்ட் ஆகுதுன்ட்டு. அது ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் பார்ப்பீங்க. வெறும் அரசியல் மேலே இந்த சினிமாலையும் DMDK 2.0 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுனா இன்றைக்கி ஷம்மு ஒரு பக்கம் வருவாப்பில், நம்ம கட்சி ஒரு பக்கம் வளரும், நம்ம நினச்ச கொள்கைகள் ஒரு பக்கம் வளரும். கேப்டன் விட்டுட்டு போன பணிகள் எல்லாமே நம்ம ஒன்று விடாமல் செய்வோம். அது சினிமாவாக இருந்தாலும் சரி, மக்கள் பணியாலும் சரி, அரசியல் இருந்தாலும் சரி. அதனால் எல்லாமே இன்றைக்கி நாங்கள் இங்கே நிற்கிறோம், இந்த மேடையில் இருக்கிறோம். எல்லாத்துக்குமே அது காரணம் எங்கள் அப்பா, எங்கள் கேப்டன் மட்டும்தான். அவர் இல்லாத இந்த நேரத்தில் மக்களாக நீங்களும், பத்திரிகை நண்பர்கள் நீங்களும், என்னோட தம்பி உங்களோட சண்முக பாண்டியனை நீங்கள் வளர்த்து விடணும். அரசியல் மேலே முதல்ல கேப்டன் வந்து என்னை போ அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து என்னோட தொண்டர்களும் ரசிகரும் கூட இருக்காங்க, தைரியமாக போன்னு சொன்னார். அதே மாதிரி இன்றைக்கி சினிமா உலகத்தில் சண்முக பாண்டியன் வரப்போ மக்களும் பத்திரிகை நண்பர்களும் டெக்னீஷியன்ஸ் கூட இருக்க நம்பிக்கையில் இன்றைக்கி சண்முக பாண்டியன் உங்களுக்கு முன்னாடி நாங்கள் அமைச்சிருக்கோம். நாங்கள் எந்த ஃபிலிம் எந்த ஷூட்டிங் நாங்களாம் வரமாட்டோம், உங்களை நம்பி அமைச்சிட்டோம். இனி அவர் உங்கள் ஹீரோ. கேப்டன் எங்கள் சொத்து இல்லை, பொது சொத்து. அந்த பொது சொத்தோட வாரிசு சண்முக பாண்டியனும் உங்கள் சொத்து. அதனால் சண்முக பாண்டியன் மிகப்பெரிய ஹீரோவாக்குறது எங்கள் ஆசையை தாண்டி கேப்டனோட ஆசை. கேப்டனோட ஆசை என்னமோ அது உங்களோட கிட்ட நான் கொடுக்குறேன். அதனால் நிச்சயம் சண்முக பாண்டியன் மிகப்பெரிய ஹீரோவாக வரணும். நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். கேட்பது என் உரிமை, கொடுப்பது உங்கள் கடமை. திரும்பியும் சொல்கிறேன், சண்முக பாண்டியன் மிகப்பெரிய ஹீரோவாக வரணும். கேட்பது என் உரிமை, கொடுப்பது உங்கள் கடமை. அதே மாதிரி MC கவிதா காவ்யா அவங்களுக்கும் இந்த நேரத்தில் எனக்காக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து
எனக்கு ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க. பல இடத்துல அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேர் வந்து அவங்கள ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பட் எனக்காக அவங்க நேரத்தை செலவு செஞ்சு எனக்காக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தது அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சொக்க தங்கம் பெற்ற தங்கம், வழிகள் மாறி வாழ்வு மாற, பிழைகளின்றி பேர் பெற்றிட, தந்தை எனும் தெய்வம் வழியே தினம் பயணிக்கும் 6 அடி அதிரடி சிங்கம். காலம் எதையும் மாற்றாது, அப்பா இன்னும் நம் அனைவருக்கும் ஹீரோதான். அரவணைத்து அழவைத்து வழி நடத்தி எப்போதும் வெற்றி பெற வைத்திடுவார். திரைத்துறையினரே, கருணையோடு வாய்ப்பு கொடுங்கள். கோயம்பேட்டில் கண்ணுறங்கும் கோடிக்கணக்கான அன்பு உள்ளங்களின் தலைவன் இந்த படைத்தலைவனை உங்களுக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார். எதிர்கால திரையுலகம் கொண்டாட காத்திருக்கும் நம்ம வீட்டு பிள்ளை சண்முக பாண்டியன் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். வந்திருக்க ப்ரெஸ், சேனல், யூடியூப் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். கட்சிக்காரங்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸான படம். ஏன்னா அப்பா இருக்கும் போது அப்பா கதை கேட்டு ஓகே பண்ண படம் இது. அதே மாதிரி அப்பாவோட பிறந்த நாள் அன்னைக்கு இந்த படத்தோட ஃபஸ்ட்டு கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணுறோம். அப்பா இருக்கும் போதே நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்த அந்த 2 ஃபைட் சீக்வன்ஸையும் அப்பா ஃபுல்லாக பார்த்துருக்காரு. அப்பா நல்லா வந்திருக்குன்னு அவர் வாயால் சொன்னார். அதனால் எனக்கு இது ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். அதே மாதிரி அன்பு பிரதர் வந்து எனக்கு டே 1 என்ன கதை சொல்லி இது இப்படி தான் பிரதர் வரும், இது இந்த மாதிரி தான் அவுட்புட் என்ன வரும்னு சொன்னாரோ அதை அப்படியே எக்ஸாக்டாக கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்யூ பிரதர். கேமராமேன் சார் ரொம்ப அருமையான ஒர்க் பண்ணியிருக்காரு. எனக்கு இந்த செட்டில் வந்து ஒரு 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 பயமோ இல்லை நான் பண்ணுறது சரியோ தப்போ இல்லை யாரோ ஏதோ தப்பாக பேசிடுவாங்களோன்னு எனக்கு எந்த ஒரு கில்ட் ஃபீலோ ஒரு தப்பான ஃபீலோ கேமராமேன் சைடாக இருக்கட்டும் இல்லை டைரக்ஷன் சைடாக இருக்கட்டும் எங்கேயுமே எனக்கு கொடுக்கல. ரொம்ப கம்ஃபர்டபுளாக என்னை வச்சு அவ்வளோ அருமையாக என்கிட்டருந்து வேலை வாங்கியிருக்காங்க. யானை என்னோட படத்தில் என்னோட நண்பன் மணியன். நானும் அதுவும் வந்து நீங்கள் எல்லோரும் நினச்சிருக்கலாம் இந்த மாதிரி யானை கூட ஒரு 20 நாள் 30 நாள் ப்ராக்டிஸ் எடுத்து இது பண்ணலான்ட்டு. ஆனால் என் டைரக்டர் சார் அதெல்லாம் உடலை. ஃபஸ்ட் டே பூஜை நடந்து முடிஞ்ச 2வது நாள் பிரதர் இன்றைக்கி உங்களுக்கு ஃபைட் சீன்னாரு. நானும் சரி ஓகே ஃபைட்டு தானேன்ட்டு போய் பார்த்தா 5 யானையை நிற்க வச்சுருக்காரு. நான் கூட ஏதோ விளையாட்டுக்கு சொன்னார், இல்லை பிரதர் நீங்கள் யானை கீழே வரணும் வந்து ஒருத்தர் அடிக்கணும்னு. சரி பிரதர் சும்மா விளையாட்டுக்கு தானே ஏதோ சரின்னு விட்டேன். பார்த்தா நிஜமாலே ஃப்ரேம் அதுக்கு தான் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே நான் யானைக்கிட்ட நான் பழக ஆரம்பித்தேன். அதுதான் எனக்கு டே 1. அப்போ தான் நானும் ஃபஸ்ட் டைம் யானையை பார்க்குறேன். அங்கே தான் பழக ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு அப்பா சொன்னது ஒன்று ரொம்ப நல்ல ஞாபகம் வந்துச்சு. அப்பா கள்ளழகரில் யானை கூட இருக்கும்போது அவர் தான் டெய்லி சாப்பாடு ஊட்டி விடுவார். அப்பா அது கூட ஃபுட்பால் விளையாடுவாருன்னு சொன்னார். சரி நம்மளும் பண்ணி பார்ப்போன்ட்டு அதுக்கு ஸ்வீட்டு பழம் டெய்லி அதுக்கு சாப்பாடு ஊட்டி விட ஆரம்பித்தேன். அப்போ சொல்லுவார் என்கிட்ட, இந்த மாதிரி யானை வந்து ரொம்ப பாசமானது, நீ அதை விட்டு உன்கிட்ட ஒன்ஸ் அட்டாச்ட் ஆயிருச்சுன்னா அதை நீ விட்டு பிரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படும் அது அப்படின்னாரு. நான் அது அப்போ எனக்கு தெரியாது. இங்கே நான் ஒரு யானையோட நடிக்கும் போது தான் அது எனக்கு தெரிஞ்சுது. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சுட்டு போகும்போது யானை 2 நாள் சிக்காச்சு. நாங்கள் திருப்பி அடுத்த ஷெட்யூல் வரும்போது அதுக்கு என்ன ஞாபகம் இருக்குமோ இருக்காதோன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஆனால் அது என்னை பார்த்தோன்னே ஓடி வந்து என்கிட்ட நின்று டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிது. ஸோ அந்த பாண்ட் எனக்கும் அந்த யானைக்கும் ரொம்ப நல்லா க்ரியேட் ஆச்சு. முருகதாஸ் சார் சொன்னார், எங்கேயோ படித்தேன் அப்பா இந்த மாதிரி முடிஞ்சால் யானையை வாங்கிட்டு வரலான்னு சொன்னாருன்ட்டு. அதே தான் நானும் என் டைரக்டர்கிட்ட கேட்டேன், தமிழ்நாட்டில் அலோவ் பண்ணாங்கன்னா சொல்லுங்கள், நான் மணியனை கையோடு கூப்பிட்டுட்டு போகிறேன் அப்படின்னேன். நீங்கள் படத்தில் பார்த்தா தெரியும், எனக்கும் அந்த யானைக்கும் உள்ள பாண்ட் வந்து ரொம்ப உண்மையாக க்ளோஸாக இருக்கும். படைத்தலைவன் வந்து நீங்கள் மற்ற எந்த படத்தோடையும் நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது. கும்கி கூடயோ மற்ற எந்த படத்தோடையும் கம்பேர் பண்ண முடியாது. இது கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான கதை. ஒரு யானைக்கும் ஒரு அதோட ஃப்ரெண்டுக்கும் இருக்கிற கதை. இது நீங்கள் வந்து எல்லாருமே எப்படி நீங்கள் ரிலேட் பண்ண முடியும்னா, உங்கள் எல்லாருக்கு வீட்லேயும் ஒரு நாய்க்குட்டி இருக்கலாம், ஒரு பூனை இருக்கலாம். அதுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, அதே தான் எனக்கு ஏன் யானை இந்த படத்தில். ஸோ இது எல்லாருக்குமே நல்லா ரிலேட் ஆகும். எல்லோரும் இங்கே என்ன இந்த மாதிரி அப்பாவை பார்த்த மாதிரி இருக்குன்றாங்க. எனக்கு அது தெரியல. நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய பெஸ்ட் இந்த படத்தில் கொடுத்துருக்கேன். இன்னும் பெட்டராக பண்ணிகிட்டே வருவேன், இன்னும் பெட்டர் ஆகிட்டே வருவேன் கண்டிப்பாக. அதே மாதிரி சசிகுமார் சார் தான் சொன்னார், நான் அவர் இதில் தான் ஃபஸ்ட்டு பண்ணேன்ட்டு. இந்த படத்தில் வந்து கேமரா முன்னாடி ஒரு பயம் இல்லாமல் நடிக்கிறதுக்கு ஒரு காரணம் சசிகுமார் சார் தான். ஏன்னா நான் ஒரு 10 வருஷம்
கழித்து நான் திருப்பி ஒரு கேமரா முன்னாடி வந்து நிற்கிறேன், ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னும் போது யாராக இருந்தாலும் ஒரு கேமரா முன்னாடி அத்தனை பேர் முன்னாடி நடிக்கணுன்றது அப்போ வந்து ஒரு பயம் இருக்கும். அது எனக்கு கம்ப்ளீட்டாக எதுவுமே இல்லாமல் அன்றைக்கி ஒரு 4 நாள் ஷூட் எடுத்தார். அவர் கொடுத்த கான்ஃபிடென்ட்னால தான் எனக்கு இந்த படம் நல்லா ஃப்ரீயாக பண்ண முடிஞ்சுது. அதனால தான் எனக்கு பொன்ராம் சாரோட படமும் ஒரு இது இல்லாமல் பண்ண முடிஞ்சுது. அதே மாதிரி பொன்ராம் சாரோட படத்துலையும் நான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து அவரையும் என்னை ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாரு. இப்போ நான் எப்படி இவரை பிரதர்ன்றோன்னா நான் அவரை சாருன்னுவேன். ஆனால் அங்கேயும் நாங்கள் வந்து இப்போ அவர் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் எப்படி எடுத்தாரோ அதை சொல்லிட்டு இருந்தார். இந்த மாதிரி நாங்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து தான் பேசி காமெடி கிரியேட் பண்ணுவோம், நாங்கள் அப்படி தான் நாங்கள் இது பண்ணுவோம், நீங்களும் பழகிடுவீங்க அப்படின்னாரு. நிஜமாலே அதே மாதிரி தான் போச்சு, இன்னும் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ நாங்கள் ஒரு காமெடி சீக்வன்ஸ் எடுத்தாலும் சரி, ஃபைட் எடுத்தாலும் சரி, மொத்த ஆர்டிஸ்ட் பொன்ராம் சார் எல்லாம் ஒன்றா உட்காந்து ஒரு சீனை பேசிட்டு தான் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ சார். முருகதாஸ் சார், நீங்கள் சொன்னீங்க கேப்டன் பிரபாகரன் நீங்கள் நிறையா ரிப்பீட் ஆடியன்ஸாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்ட்டு. நான் அப்படி பார்த்த படம் வந்து ரமணா சார். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். நீங்கள் ரமணா 2 என்னை வச்சு எடுக்கணுன்றீங்க. தேங்க்யூ ஸோ மச். இட் மீன்ஸ் அ லாட் டு மீ சார். ஏன்னா என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட், நான் ரமணா நான் அம்மா கிட்ட கூட சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நிறையா இன்டர்வியூஸ்லையும் கேட்டிருக்காங்க, உனக்கு ரீமேக் பண்ணணுன்னா எந்த 2 படம் இல்லை எந்த இது படம்னா எனக்கு ஃபஸ்ட்டு சத்திரியன்வேன், அதுக்கு அடுத்து எனக்கு ரமணா தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அதே மாதிரி கேமராமேன் சார், நீங்கள் என்னென்னமோ நீங்கள் சொல்லி நம்ம ஷூட்டிங்கில் நிறையா பண்ணியிருக்கோம். பட் அவுட்புட் நான் இப்போ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எக்ஸ்ட்ராடினரி சார். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார். அண்ட் இதில் நாங்கள் ஷூட்டிங் நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். எப்படின்னா இந்த ரெயின் சீக்வன்ஸ் ஃபைட்டு பார்த்தீங்க இல்லையா, அது நாங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ரெயின் இருக்காது, நாங்கள் ஷூட்டிங் ஆரம்பித்தோம், ஃபைட் சீக்வன்ஸ் செட் பண்ணிட்டாங்க, திடீர்னு மழை பெஞ்சது, ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு எல்லாம் கிளம்பிட்டோம். டெய்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் இருக்குமா, 5-6 நாள் டெய்லி காலையில் 5 மணிக்கு நானும் டைரக்டரும் இப்படியே வெளியே ஸ்க்ரீனை திறந்துட்டு எட்டி பார்த்துக்கிட்டே இருப்போம், மழை பெய்யுமா பெய்யாதான்ட்டு. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியும். நான் கேட்டேன் டேரக்டர்கிட்ட, இதை பேசாமல் ரெயின் எஃபெக்டாக மாற்றிடலாமான்ட்டு. அவர் என்னைக்கு ரெயின் எஃபெக்டாக மாற்றினாரோ அன்னிலேருந்து மழை பெய்யறது நின்றுச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் நிறையா இது இந்த படத்தில் இருந்துச்சு. அதையும் மீறி இந்த படம் நல்லா முடித்து ஒரு ஃபைனல் ஸ்டேஜஸ்க்கு வந்தாச்சு. இப்போது நம்ம இங்கே ஆடியோ லான்ச்சுக்கு வந்துச்சு, 23ஆம் தேதி படம் வருது. இதுலேயும் நிறைய பிரச்சனை இருந்தது, நிறையா தடை இருந்தது. இந்த படம் எனக்கும் சரி அன்புக்கும் சரி ஒரு பெரிய லெசன். இந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனை இருக்குது, வெறும் சினிமா எடுக்கிறது வந்து இது ஈஸி, அதை எப்படி வெளியே நம்ம மக்களுக்கு சேர்க்குறோன்றது அடுத்த ஒரு பெரிய ஒரு இது இருக்குது. அதில் என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றத ஒரு பெரிய லெசன் 2 பேரும் கற்றுக்கிட்டோம். இப்போ ஆடியோ லான்ச்சுக்கு வந்தாச்சு. 23 நாங்கள் தியேட்டருக்கு வருவோம். நீங்கள் மக்கள், ப்ரெஸ், மீடியா, கட்சிக்காரங்க எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணணும். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். மீண்டும் நான் இன்னும் பெட்டராக வாங்கிட்டே வருவேன். நீங்கள் எல்லாரும் தியேட்டருக்கு போய் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும். ஸோ நன்றி, வணக்கம். சாரி, அதே மாதிரி அண்ணன் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். என்னோடய ஃபஸ்ட்டு படத்தில் வந்து கார்த்திக் ராஜா சாரோட ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் இளையராஜா சார், நெக்ஸ்ட்டு யுவன் சங்கர் ராஜா சார். ஸோ ராஜா சாரில் இருக்க நான் இதை சின்ன வயசில் இருக்கும்போது நினச்சிருக்கேன். ஏன்னா அப்பா சொல்லுவார் நாங்கள் ரொம்ப க்ளோஸு, இது எல்லாம். நான் ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது கார்த்திக் ராஜா சாரோட பண்ணும்போது என்னோடய ஃபஸ்ட்டு தாட்டே இதுவாக தான் இருந்துச்சு. என்னைக்காச்சும் ஒரு நாள் இளையராஜா சார் கூட ஒர்க் பண்ண முடியுமா, இல்லாட்டி யுவன் சங்கர் ராஜா சார் கூட ஒர்க் பண்ண முடியுமான்னு தான் நான் நினச்சேன். நினச்சபடியே எனக்கு வந்து இது அமைஞ்சிருக்கு. அப்பாவோட ஆசீர்வாதனால தான் இது நடந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இளையராஜா சார் ரொம்ப ஸ்வீட். நான் எத்தனை வாட்டி நாங்கள் அங்கே போய் நாங்கள் சாங்ஸ் நாங்கள் பார்த்தாலும், ரீரெக்கார்டிங் ஆடியோ உட்காந்தாலும் அவர் அன்புக்கு ஏற்ற மாதிரி அவர் அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கொடுத்தாரு. நானும் இது வரைக்கும் 2-3 வாட்டி பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். படத்துக்கு நானும் இன்னும் படத்தை பார்க்கல, இனிமேல் தான் படத்தை பார்க்கணும். ஸோ மியூசிக்ஸ் 2மே அற்புதமாக வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், அண்ட் தேங்க்யூ.